ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் பார்க்க போகிறது சிக்கன் மேக்ரோனி. இது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை செய்யுங்க, ஸ்பெஷலாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல மக்ரூனியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா மக்ரோனி ஒட்டிக்கிட்டு இல்லாமல் பிரிஞ்சு வரும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனேயும் 2 கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிட்டு, அது கூட 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அது கூட உப்பையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எலும்பு இல்லாத சிக்கன் துண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ மல்லித்தலை ஒரு கொத்து அப்படியே தூவி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட மக்ரோனியை சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து சுண்டி வருது. நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த மாதிரி பிடிக்கிறவங்க இது மாதிரி சாப்பிடலாம். இல்லை நமக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. பாருங்கள், நல்லா மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.